பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும், காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, ராகுல் காந்தி 2 முறை பேசிவிட்டார், இப்படியெல்லாம் காங்கிரஸில் ஒரு தரப்பினர் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விஜயோட கூட்டணி வைத்து விட்டால் 3 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்து விடலாம். கேரளாவில் ஆட்சி அமைச்சிடலாம், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிடலாம், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் இருந்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் திடீர்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழு போட்டாச்சு அப்படின்றாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அதை வரவேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசல் புரசலாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி கூட போகிறது தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற அந்த கருத்து இல்லை ஒரு வதந்தி அதெல்லாம் இனிமே இல்லை அப்படின்றது தான் ஒரு முடிவு வச்சுட்டாங்களா? இல்லை, தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது கழட்டிட்டு வந்தோன்னு பார்க்குறாங்க. ஆதவ அர்ஜுனாவை விசிகாக்குள்ளே அமைச்சு விசிகாவை எப்படியாவது கழட்டிட்டு வந்துடணும்னு பார்த்தாங்க. முடியலை. ரொம்ப தெளிவாக ஆதவ அர்ஜுனா வெளியே அமைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை வெளியே கொண்டு வருவதுக்கு அவங்க நோக்கம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும். அகில இந்திய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரிங்கிறது காங்கிரஸ் தான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்கட்சியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டணி பலத்தோட அகிலேஷ் யாதவ் இருக்கிறார், இந்த பக்கம் திமுக இருக்குது, பல கட்சிகளோட ஒரு வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்குது. ஏனோதானில் வலுவான எதிர்கட்சியாக இருக்குது. அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நடத்துவதற்கும் சரி, பெரிய போராட்டங்களுக்கும் சரி பெரிய இடைஞ்சூறாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சியை அப்புறப்படுத்தணுங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம். அப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் எப்படியாவது கலட்டி வெளியில் கொண்டு போயிடணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு பல்வேறு விதமான இது பண்ணுறாங்க, முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விசிகாவை கொண்டு போயிடணும், காங்கிரஸை கொண்டு போயிடணும். ஏன் ஒரு படி மேலேயே போய் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, கூட்டணிக்கு வாங்க. பாஜக கூட்டணிக்கு போனது பிறகு, பாஜக கூட்டணிக்கு போகிற பிறகு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை எங்களோட வாங்கினார். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. 2 கட்சி தான் இருக்குது. கூட்டணியை உடைக்க முடியல. அப்போ கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சியில் திமுக எதிர்ப்பு அணின்னு ஒன்று இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நேரடியான அரசியல் பிரிவு பாஜக. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பல பிரிவுகள் இருக்குது. கலாச்சார பிரிவு இருக்குது, பொருளாதார பிரிவு இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ்குள்ள ஒரு பிரிவு இருக்குது. நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. நீங்கள் நேற்று ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறது, நம்ம சொல்லலை. இந்த கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியே ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருக்கிறவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் ஐடியாலஜியோடு இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காதீங்கன்றார். இருந்துக்கிட்டே எனக்கு தொல்லை பண்ணாதீங்க, போய் தொலைங்கன்றார். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜியோடு இங்கே இருக்காதிங்க, அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க இருக்காதிங்க, தயவுசெய்து வெளியில் போயிருங்கன்றார். ராகுல் காந்தி ரொம்ப கடுமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சார்னா விஜய்க்கு கேரளாவில் பெரிய மாசு இருக்குது. அதனால் கேரளாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா புஷியானந்த் இருக்கிறாரு, அப்படி பாண்டிச்சேரி அரசியலே மாற்றி போட்டுருவார். அங்கே போய் விஜய் ரசிகர் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிடலாம். தமிழ்நாட்டிலே விஜய் ஆட்சி அமைச்சாரா நம்ம கூட்டணி ஆட்சி வந்துடலாம், ஒரே கல்லில் 3 மாங்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன இருக்குது? நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஒரு சாம்பிள் கிட்டத்தட்ட 60 தொகுதி கிட்ட வாங்கி அவங்க 4-5 வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் பீகாரில் நடந்தது. அப்போ பீகாரில் ஆர்ஜேடி தொண்டர்கள் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆர்ஜேடி கிட்டத்தட்ட இன்றைக்கி எதிர்கட்சியாக உட்காந்துருச்சு. ஆனால் ஆர்ஜேடி உட்கார்ந்த அளவுக்கு ஆர்ஜேடி தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வேலை செய்யலை. அப்போ காங்கிரஸுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அது அப்படி தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்க வாங்குகிற 9 நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கினா 9மே ஜெயிக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் திமுக வேலை செய்யுது. இதுதான் முக்கியம். நீங்கள் கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி நடத்துகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளையும் அவங்க எப்படி வெற்றி பெற வைக்கிறாங்க, இது 2க்கும் உள்ள வித்தியாசம். வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம். அது தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக 2 கட்சிக்குமே பொருந்தும். கூட்டணி கட்சியில் யாரும் காலி பண்ண மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படியோ கரை சேர்த்தி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற எல்லாமே திமுகவினுடைய கடுமையான உழைப்பு தான். அவங்க தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் தான் பெரிய அளவில் பண்ணுறாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தேர்தலை சந்தித்து போகக்கூடிய அளவுக்கு பெருசாக அவங்கள்ட்ட கட்சி பலம் இல்லை. யதார்த்தமான இது. பார்த்தீங்கன்னா, போன தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் 4 பேரை போய் ரயிலில் மறைச்சார். 4 பேரை கூப்பிட்டு போய் ரயிலில் மறைச்சார். நல்ல வேலைக்கு ரயில் வேகமாக போயிருந்துச்சுன்னா காற்றுல விழுந்திருப்பாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையாக இருந்தது.
செல்வ பெருந்தகை வந்ததுக்கு பிறகு இந்த கட்சியை கொஞ்சம் பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் மதவாத எதிர்ப்புங்கிறத காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. பல கட்சிகள் இருந்தால் கூட தேசிய அளவில் போகிறப்ப அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாங்க. மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இதில் குழப்பங்கள் வருது அவங்களுக்குள்ள அகில இந்திய அளவில் போகிறப்ப. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டெடியாக மதவாத எதிர்ப்பு அரசியலை மிக தீவிரமாக திமுக செய்து, அப்போ அதுக்கு காங்கிரஸ் அதுக்கு கரெக்டாக கூட இருக்கிறது தான் சரியான வழிமுறை. இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் காங்கிரஸ் ஸ்கூலில் இருந்து கொண்டு கரையானாக காங்கிரஸை காலி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒழிஞ்சாதான் காங்கிரஸ் கட்சி உருப்படும். பீகாரில் வந்து காங்கிரஸை காலி பண்ண எதிர்கட்சி கிடையாது. காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்கள்லாம் பீகாரில் காங்கிரஸை காலி பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய தகவலாம் அப்படி தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலும் அந்த கும்பல் இருக்குது. நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகிறேன். அவர் மூத்த காங்கிரஸ் நிர்வாகியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் வழக்கறிஞர் பேனரில் வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, விஜயின் தலைமையில் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், 3 மாநிலத்தை ஆட்சி அமைக்க போகிறோம். அவர் மூத்த நிர்வாகி. அவர் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லாமல் வழக்கறிஞர்னு சொல்ல பேரில் வர்றாரு. விஜய்க்கு வந்து இத்தனை % ஓட்டு இருக்குது, திமுக செய்கிற பாவத்தையெல்லாம் நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னாரு. நாங்கள் சுமக்கிறோம்னா நீங்கள் யாருக்குன்னு கேட்டேன். நான் காங்கிரஸினுடைய அனுதாபி, காங்கிரஸினுடைய தொண்டன், காங்கிரஸினுடைய விசுவாசி. காங்கிரஸினுடைய விசுவாசினா தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடாது. கட்சியோடைய உங்களோட மனக்குமுறலை கட்சியோடைய செயற்குழு பொதுக்குள்ள பேசுங்க, இல்லை ராகுல் காந்திகிட்ட பேசுங்க, சோனியா காந்திகிட்ட பேசுங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. கூட்டணியில் இருந்து கொண்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியை இப்படி விமர்சனம் பண்ணுறது என்ன நியாயம் இருக்குது? ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு கணவன் மனைவி விமர்சனம் ரோட்டில் விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் அது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி உங்கள் மனக்குமுறையிலே உங்கள் கட்சிக்கு சொல்லலாம். தொலைக்காட்சி விவாதங்களையும் யூடியூப் சேனல்லையும் உட்காந்துட்டு கட்சியை பற்றியும் கட்சி தலைமையை பற்றியும் ஆட்சியை பற்றியும் கடுமையாக விமர்சனம் பண்ணால் உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் வந்து அதை ஒரு சார்பாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு அந்த ஆட்டையை கலைக்கிறது தான் பார்த்தார். இதுதான் சார் நிலைமை. அப்போ இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அகில இந்திய தலைமைக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்குது. அகில இந்திய அளவில் திமுகவுக்கு காங்கிரஸின் தயவு தேவை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஆளுநருக்கான அந்த கால அவகாசம் டைம் லிமிட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க, 2 பேர் கொடுத்த நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு இது கட்டுப்படாதுன்னு ஒரு தரப்பு சொன்னால் கூட இல்லை அந்த தீர்ப்பே அவங்க வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. அந்த 2 நபர் கொடுத்த தீர்ப்பே ஆளுநர் வந்து 1 மாதமாக வச்சிருக்கணும், அதுக்கு பிறகு திருப்பி அனுப்பணும், 3 மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணுங்கிற அந்த ஸ்லாபை தூக்கிட்டாங்க. இப்போ எத்தனை நாள் வேணாலும் கிடப்பில் போட்டுக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் வருது அப்படின்னா எந்த திட்டத்தையும் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 6 மாதம் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 6 மாதம் வச்சுருக்கேன்னு ஃபைலை தள்ளி விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கார் தமிழ்நாடு அரசில். இந்த ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டி ஒன்று கொண்டு வரணும். அவர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். அதனால் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த துறை சார்ந்த படிப்பை படிச்சுக்கணும், அது நிறைய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டி தொல்லியல் அறிவியல் துறையினுடைய ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்குறாரு. இந்தியாவிலே முதல் முறை தமிழ்நாடு அரசாங்கத்தில் கேட்டுறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 23 ஏக்கர் ஒதுக்கிட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்கு போய் நெட்டில் தெரிவித்து வந்தாங்க. ஆனால் இது வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை வந்து நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அமிச்சா போடுவாரா கையெழுத்து? இதெல்லாம் சிக்கல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எங்கே கொண்டு போவீங்க? நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போகும். மாநில உரிமையிலே பறிக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போகிறப்ப என்ன பண்ணணும், காங்கிரஸுக்கு 100 MP இருக்கிறாங்க. அப்போ சமாஜ்வாதி கட்சி பல கட்சிகள் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து ஒரு 250 MP இருக்கிறாங்க. இந்த 250 MPயும் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய கோரிக்கையில் சத்தமாக வைக்கிறப்போ ஒரு எடுபடும். பீகாரில் நடந்த சம்பவத்தையும் பார்த்து அது தான் நடந்துச்சு. அப்போ அகில இந்திய அளவில் திமுகவுக்கு காங்கிரஸின் தயவு தேவை. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுகவின் தயவு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தேவை. அப்போ கிவ் அண்ட் டேக் தான், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு தேவையான பூர்த்திக்கிறது. இது அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கு. அதனால தான் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. நடந்தது என்னென்னா சார், இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் விஜய் அந்த ஸ்டாம்பேட் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்குது, விஜய் கூட சேர்ந்தால் நம்ம காமராஜர் ஆட்சியை திருப்பி அமைச்சிடலாம் அப்படின்லாம் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கப்ப ஒரு தேசிய தலைமை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது ஒன்று தான் நடந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபோர்ஸ் பண்ணி ராகுல் காந்திகிட்ட நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய தொகுதி ஓப்பனாக சொன்னால் ஜோதிமணியோடைய தொகுதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் விஜய்க்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு அப்படி ஒரு ரூட்டை போடுறாங்க. ஜோதிமணிக்கும் அங்கே திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற வேலையை இதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, விஜய் வந்து கடுமையாக எதிர்க்கிற விஜயை ராகுல் காந்தியே பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அந்த ஒரே ஒரு சம்பவம் தான் சார் நடந்திருக்கு சார். ராகுல் காந்தி விஜயிடம் ஒரு முறை பேசியிருக்காரு. அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு 5 பேர் கொண்ட செல்வ பெருந்தகை, அப்புறம் கன்னியாகுமரி
அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜேஷ்குமார், அப்புறம் மேலிட பார்வையாளர் 2 பேர், 3 பேர், மொத்தம் 5 பேர் தலைமையில் தொகுதி சம்பந்தமான பங்கீடு குறித்து பேசுவதற்கான ஒரு குழு போட்டாங்க. இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். பாஜக மாநிலத்தின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ் மொழிக்கு ஒதுக்கக்கூடிய நிதி ரொம்ப குறைவாக இருக்குது, அதே நேரத்தில் சான்ஸ்கிரிட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. இதுக்கு தான் அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. அப்போ பாஜக நிர்வாகி வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அவரும் பேசுகிறாரு. அதாவது மந்த புத்தி பாலகன் அப்படின்னு உதயநிதியை சொல்கிறாங்க. அதை ஒரு மொழிபெயர்க்கிறாரு, அறிவு வளர்ச்சி குறைவு அப்படின்றாரு. அவருக்கு சொல்கிறாரு ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது சனாதனத்தை எதிர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஒரு பிரச்சனையை மையமாக கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சமஸ்கிருதம் அப்புறம் சனாதனம் இது ரெண்டும் பெரிய வலுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, உதயநிதி மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண் விழுந்திருக்கு. ஏன்னா சமீப காலமாக உதயநிதி பேசுகிற எல்லாமே வைரலாக போகுது, ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறார், மக்கள் மத்தியில் போய் சேருது, ரீச் ஆகுது. உதயநிதி மேலே இவருக்கு வந்து பார்வைப்பட்டு இருக்கு. இந்த முதல்ல ரெண்டுக்கு எதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். சனாதனத்தை பற்றி பேசுகிறது என்னென்னா, சனாதன தர்மத்தில் சாதி ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, இது போக்கணுன்றது பேசுகிறார். வேறு வந்து ஒட்டுமொத்தமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கோ மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கோ பேசலை. அப்படி பார்த்தா அவங்க வீட்டிலேயே நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க. அவங்க அம்மாவே டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களே. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இதுக்குள்ள சாதிய கட்டமைப்பு இருக்குது, இதுதான் சிக்கலாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறார், ஒரு கருத்தை சொல்கிறார். இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையே வந்து பேசிட்டாரு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், இந்தியா முழுவதும் கொண்டு போயிட்டாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு போய் சாமியார்கள்லாம் அவர் தலைக்கு விழா வச்சாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த நேரத்தில் ஒரு தலைவன் எப்படி அந்த இடத்துல உருவாக்குறாங்கிறது சூழ்நிலை தான் உருவாக்கும். அப்போ உதயநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ எத்தனை வழக்கு வேண்டாலும் போடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஓடி போய் ஒளி இல்லை, ஃபோன் ஆஃப் பண்ணல, வீடியோ போடல, முடிஞ்சால் வந்து பாருங்க, சவால்லாம் விடலை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் பேசுகிறது தப்பு கிடையாது, நீங்கள் திருச்சி இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, அதை நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், பாருங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அப்போயே உதயநிதி மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பார்வை வந்துருச்சு, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக உருவாக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் அடுத்து அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு பார்ப்போம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்குறாரு சார். சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிறீங்க, தமிழுக்கு 200 கோடி ஒதுக்குறீங்க, இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? உலகத்தின் மூத்த மொழின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கான ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கான சான்றுகளும் இருக்குது. இதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குங்க. ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலிருந்து உரிமையை கேட்பதற்கு தவறு கிடையாது. இதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா உதயநிதி மேல் அவர்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருக்காங்க, உதயநிதியை பார்த்து அச்சப்பட்டு இருக்கிறாங்க, உதயநிதியை அவங்க காரணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ உதயநிதி வந்து சரியான பாதையில் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காங்க. பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, அதுவும் கொங்கு பகுதியில் கோவையில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், அவங்க வந்து பிரதமர் கரெக்டாக கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொன்ன தகவல் வெளியாகுது. தகவலை சொல்கிறவங்க மத்திய அரசை சேர்ந்தவங்க. பிரதமர் வரும்போதே அந்த பிரச்சனை இங்கே ஆர்ப்பாட்டம்லாம் கூட நடக்குதாங்க. வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்கள் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் மெட்ரோ ரயில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடுமையான விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் போகுது. நீங்கள் என்ன பாஜகவுடைய சொத்தை கொண்டாந்து கொடுக்க போகிறீங்க, இதுக்கு எதுக்கு உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம்னு சொல்லணும், இப்போ நிறைவேற்றினா என்ன பிரச்சனை, மக்கள் இல்லையா, நீங்கள் அங்கே தானே போட்டியிட போகிறீங்க அப்படின்லாம் வந்து பெரிய ட்ரோல் ஆகுது. என்ன உண்மையிலேயே மெட்ரோ ரயில் வருவதற்கு கொண்டு வருவதற்கு இப்போ வந்து இடையூறாக இருப்பது திமுக ஆட்சி தானா, இல்லை எடப்பாடி ஆட்சி வந்த உடனே அந்த மெட்ரோ ரயில் வந்துருமா, அந்த மக்கள் தொகை பிரச்சனை எல்லாம் இல்லையா? அதாவது சார் 2011 சென்சஸ் பிரகாரம், மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் 15 லட்சம் பேர் தான் இந்த சிட்டியில் இருக்காங்க. 20 லட்சம் பேர் இருக்கணும், அதாவது 2 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கணும். அப்போ அதுதான் வந்து எலிஜிபிள் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்குன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கணக்கு பிரகாரம் பார்த்தா புள்ளி விவரம் சொல்லுது 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அது எல்லா விதமான எலிஜிபிள் இருக்கு. அப்போ இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மெட்ரோ ரயில் போனால் அதிகமாக ஆட்கள் ஏற மாட்டாங்க, கூட்டம் சேராது, லாஸில் போகும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து சரியான டீட்டெயில் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மதுரை கோயம்புத்தூர் இணைக்கிறதுக்கு ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் போடுறாங்க. இதுக்கு 50% தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டு, 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. இந்த 50% கொடுக்குறது கூட அது கூட ஏதாவது வேர்ல்டு பேங்க் லோன் வாங்கி தான் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி கொடுக்குற ப்ராஜெக்ட்டுக்கு பல காரணங்களை சொல்லி தட்டிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதை வந்து நிராகரிச்சிட்டோம், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு அன்றைக்கி வந்து ரயில்வே அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தார். ஆனால் 20 லட்சத்துக்கும் குறைவான பல மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க விதிவிலக்கு, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பி வைக்கிறீங்க, இது தமிழ்நாட்டை திட்டமிட்டே நீங்கள் வஞ்சிக்கிறீங்க,
இங்கே வந்து தமிழ்னு பேசுறது, தமிழ் தெரியலன்னு அழுகிறது, தமிழ் தெரியலன்னு கஷ்டப்படுறது, பாரதியாரை பேசுறது, திருவள்ளுவரை பேசுறது, திருவள்ளுவர் மாதிரி எனக்கு தாடி இல்லைன்னு பேசுறது, எல்லாம் இங்கே வந்து பேசுறது. ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறீங்க? பீகாரில் திமுக அரசு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகளை பூரா கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரிசாவில் என்ன போய் சொல்கிறீங்க? பாண்டியனுங்கிற தமிழர்கிட்ட தான் வந்து சாவி இருக்குது, ஒரு தமிழர் வந்து ஒரிசாவில் ஆடலாமா, அங்கே போய் பேசுறது. அப்போ இங்கே வந்து என்ன பேசுறீங்க? ஐயோ எனக்கு தமிழ் தெரியலையே, நான் கஷ்டப்படுறேன்னு இங்கே வந்து பேசுறது. இதுதான் இது இரட்டை வேட அரசியல் சார். இவங்க முழுக்க அரசியல். இப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க? அப்போ அடுத்த மாதம் உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்துடுறாரு, வந்துன்னா நீ மெட்ரோ கொண்டு வந்து 5 லட்சம் பேர் உயர்ந்துருவாங்களா? 6 மாதத்தில் மக்கள் தொகை உயர்ந்துருமா? இல்லை 6 மாதத்தில் வந்து மக்கள் பயன்பாடு அதிகமாக வந்துருமா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் நிறுத்தி வச்சுருக்கிறோம், எங்களுக்கு பிடிக்கல இந்த கவர்மெண்ட்டு, நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம், அப்போ எங்களுக்கு ஓட்டு போடு. இது ஒரு பிளாக்மெயில் அரசியல். இதுதான் அவங்க பண்ணுறாங்க. இதில் என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து மதுரை மக்களை, எங்களுக்காவது பரவாயில்ல மெட்ரோ மட்டும்தான், உங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையும் இருக்குது வரல அப்படின்றாங்க, உங்களுக்கு 2 அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ட்ரோல் ஆகுது. தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டை வந்து வஞ்சிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கு. அதாவது இங்கே 5000 கோடி ரூபா நமக்கு வந்து 2024-25 2 அகாடமிக் இயருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு 5000 கோடி ரூபாய் பணம், கல்விக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு யூசிஜியை கலைக்க போகிறாங்க. பெரிய ஆபத்து சார் அது. நம்ம காலங்காலமாக யூசிஜின்னு படிச்சிருப்போம், அதில் பெர்மிஷன் வாங்கி தான் காலேஜ் நடத்தும். அந்த யூசிஜியை கலைச்சிட்டு ஒரு அமைப்பு உருவாக்க போகிறாங்க. அதனுடைய டைரக்ஷனில் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்லூரியும் நடக்க போகுது. அது இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அந்த பிடியில் வரப்போகுது. அது தேசிய கல்விக் கொள்கை. 3 வருஷம் டிகிரி கிடையாது, 4 வருஷம், +2 கிடையாது, என்னென்னமோ செய்ய போகிறாங்க சார். கல்வியை சிதைக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து பாஜகங்கிறது ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி கிடையாது சார். அது ஒரு சித்தாந்த ரீதியாக இந்தியாவை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு இயக்கத்தை அரசியல் ரீதியாக அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா என்ன, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை என்ன, அது சொல்லி நேரடியாக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் ஓட்டு பண்ண மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் இந்தியாவில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். கம்யூனிஸ்ட்டுகள் இருப்பாங்க, அதுலேயும் கம்யூனிஸ்ட்களும் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். அவங்க இங்கே வாழலாம், ஓட்டு போடுற உரிமை, அரசாங்க வேலையாக இருக்கக்கூடாது, 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். அதே மாதிரி மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கான அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது, அதிகார குவியல் இருக்கணும், ஒற்றை தலைமை இருக்கணும். இதெல்லாம் தான் அஜெண்டா. இதை நோக்கி தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒற்றை தலைமைனா பிரதமர் ஆட்சி, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கு மாநில அதிகாரம் பறிக்கப்படும்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு மாநிலங்கிறது ஒரு கார்பரேஷன் லெவலில், ஒரு முனிசிபல் லெவலில் ஆகிப்போம். அங்கே ஒரு முதலமைச்சர் இருப்பார், இங்கே எல்லாமே கையெழுத்து போகிறா இருந்தாலும் யூனியன் பிரதேசம் மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஆஃபீஸர் தான் கையெழுத்து போடணும். இதுதான் சார் அவங்க நோக்கம். இதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அது சில இடங்களில் வெளிப்படையாக செய்கிறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்குது, இந்த எஸ்ஐஆர் உடந்தையாக இருக்குது, இவிஎம் உடந்தையாக இருக்குது. சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் தெரிஞ்சே வேறு வழி இல்லாமல் பயந்து போய் அவங்களும் உடந்தையாக இருக்கிறாங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நன்றி சார்.